பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பேரம் பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சருடைய வேலையா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் அந்த பதிவில் அளிக்கிறார். அரசியலமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் வந்து இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு எதிராக அவருடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் புறக்கணிப்பையும் மீறி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் சாதனை திட்டங்கள் எத்தனை என்று அவருக்கு தெரியுமா என கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல், தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்ற ஒரு கண்டனத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் டபுள் என்ஜின் என்று பாஜக சொல்லக்கூடிய டப்பா என்ஜின் மாநிலங்களையும் தாண்டி திமுக அரசினுடைய திராவிட மாடல் தமிழ்நாடு தான் டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சாதித்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் முதலமைச்சர் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மதுரையில் அண்மையில் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து தற்பொழுது முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கும் அளவுக்கு சர்ச்சையாக இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.